இருக்கின்றார். மீண்டும் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். உடனே ஆண்டவர் இயேசு நிமிர்ந்து பார்த்து அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் யார் குற்றம் செய்யவில்லையோ உங்களிடத்திலே குற்றம் இல்லாதவர் முதலிலே இவர் மீது கல் எறியட்டும் என்று சொல்லுகின்றார். உடனே பெரியவர் முதல் சிறியவர் வரை அங்கிருந்து ஒருவராக சென்று விடுகிறார்கள். கடைசியில் அங்கு யாரும் இல்லை. இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணிடத்தில் கேட்கின்றார், யாரும் உன் மீது கல் எறியவில்லையா என்று. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, இல்லை, யாருமே என் மேலே கல் எறியல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நீ செல், ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அந்த பெண்ணுக்கு தீர்ப்பளிப்பதற்கான எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருந்தாலும், அந்த பெண்ணிற்கு தீர்ப்பளிப்பதற்கான எல்லா விதமான உரிமையை ஆண்டவர் இயேசு பெற்றிருந்தாலும், அவர் சொன்ன வார்த்தைகள், இதோ நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, ஆனால் நீ இனி பாவம் செய்யாதே, செல் என்று சொல்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நாம் தீர்ப்பளிப்பதற்காக இல்லை, மாறாக அவர்கள் தவறை எடுத்து சொல்லி அவர்கள் திருத்துவதில் நமக்கு கடமை உண்டு, பொறுப்பு உண்டு. பொறுப்பில் இருக்கின்றவர்களும் சரி, தான் தந்தராக இருந்தாலும்